பப்பாளி பழம் சாப்பிடும்போது அதில் உள்ள விதைகளையும் ஒரு 2-3 சேர்த்து எல்லா விதையும் சாப்பிடக்கூடாது. ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்றீங்கன்னா அதில் உள்ள ஒரு 2-3 விதையும் சேர்த்து சாப்பிட்டாக்கா நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக தான் நிறைய விதைகளை நம்ம சாப்பிடக்கூடாது. ஒரு 2-3 விதைகளை நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பப்பாளி பழம் சாப்பிடும்போது ஒரு 2-3 விதைகள் சாப்பிட்டோன்னாக்கா அது கண்டிப்பாக அது வந்து வயிற்றில் உள்ள பூச்சிகளை வந்து சாகடிச்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உறுதியாக சொல்லலை. அப்படி நினச்சி அப்படி ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விதைகளை சாப்பிட்டா போதும். எல்லா விதைகளையும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பப்பாளி விதையில் ஏற்கனவே அது மருத்துவ குணம் உடையது தான் பப்பாளி விதைங்கிறது. அதனால் அது நம்ம வந்து பழத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு 2-3 விதைகளை சாப்பிட்றதுனால எந்த இது வந்துடாது, கேடு வந்துடாது. அதாவது கண்டிப்பாக நல்லது நடக்கும். பப்பாளி விதையை நம்ம பழமாக சாப்பிடும்போது ஒரு 5 விதை அதிகபட்சமாக ஒரு 5 விதை சாப்பிட்லாம் பழமாக சாப்பிடும்போது, பழத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது. அதே மாதிரி மீதி உள்ள விதைகளை நம்ம தூர போடாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா, வீணாக்காமல் ஒன்று மரமாக கன்றாக வளர்க்குறதுக்கு எடுத்துக்க வேணால் எடுத்துக்கலாம். நாற்று வளர்க்குறது எங்கேயாவது பப்பாளி மரங்களை வளர்த்து அது ஒரு பயன். இன்னொரு பயன் என்னென்னாக்கா வந்து நிறைய விதைகள் அந்த மாதிரி பப்பாளி பழம் சாப்பிட்றீங்களா, அந்த விதைகளை தனியாக எடுத்து வச்சுட்டு நிழலில் காய வச்சுட்டு அதை வந்து அரைச்சிட்டு அதில் வந்து ஏதாவது நல்ல கருப்பட்டி சேர்த்து கலந்து வச்சுக்கணும். வந்துட்டு எப்போது அடிக்கடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சும்மா ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம். இதனால் அவனுக்கு வந்து கல்லீரல் பிரச்சனைலாம் சரியாகும். கல்லீரல் சம்மந்தமான நோய்கள்லாம் வந்து சரியாகும். இது வந்து ஒரு நல்ல இது. நம்மலாம் அந்த விதையோட பலம் தெரியாமல் பயம் தெரியாமல் இருக்கும். அதனால் கல்லீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் குணப்படுத்துகிற அந்த வீரியம் வந்து இது பப்பாளி விதைக்கு இருக்குது. அதனால் இந்த விதையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பழம் சாப்பிடும்போது ஒரு 5 பப்பாளி விதையை வந்து 5 அல்லது ஒரு 4 பப்பாளி விதையை வந்து அப்படியே பச்சையாகவே கடித்து மென்று சாப்பிட்ற அந்த வழக்கம் இருக்கணும். எப்போவுமே எந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா கூட அதனோட விதைகளை வந்து கொஞ்சமாச்சும் சாப்பிட ஒரு தர்பூசணி சாப்பிட்றீங்க, ஒரு 4-5 விதைகளை ஒரு 5-6 விதைகளை சாப்பிட பழகிக்கணும். ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றீங்க, அதில் ஒரு 4-5 விதைகளை எடுத்து சாப்பிட பழகிக்கணும். அது மாதிரி தான் எந்த ஒரு பழமாக கொய்யாப்பழம் அந்த மாதிரி ஏதாவது. கொய்யாப்பழத்தில் வந்து நீங்கள் விதைகளை சாப்பிடணும், கடித்து சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே விழுங்கிடலாம். அந்த மாதிரி எந்த ஒரு பழமாக இருந்தாலும் அதில் உள்ள விதைகளை நம்மளால் சாப்பிட முடியுமா, கொஞ்சம் போதும், ரொம்ப சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. மற்றது எடுத்து கூட வச்சுக்கலாம். எந்த விதைகளையும் வீணாக்காதீங்க. வீணாக்காமல் அதை வந்து எடுத்து வேறு ஒரு வடிவமாக மாற்றலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழம் தோல் எடுக்கிறீங்க, அந்த தோலை சாப்பிட்லாம். சப்போஸ் சாப்பிட முடியல அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு பொடி பண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கெல்லாம் உணவு தட்டுப்பாடு வரும். அதனால் எந்த உணவுப் பொருளையும் அங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உணவு தட்டுப்பாடு அங்கே அதிகமாக வரும். ஏன்னா ஒரு ஊரில் உள்ளவங்க வந்து அவங்க உணவு தேவைக்கு அவங்க ஊரில் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி வெளியிலேருந்து வியாபாரம், ஏற்றுமதி, இறக்குமதி அப்படிலாம் அங்கே எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு 32 ஏக்கர் விளைநிலம் இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்திற்கான உணவு என்பது அந்த கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமான 32 ஏக்கர் விளைநிலத்திலிருந்து தான் அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான உணவுப் பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு அதை அவங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேருக்கு தேவையான உணவை வந்து அந்த 32 ஏக்கர் விளைநிலமும் தினமும் உற்பத்தி செய்து கொடுக்குமா, அதில் உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் சந்தேகம்தான். 32 ஏக்கர் விளைநிலம் தான் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டு குடும்பத்திற்கு 16 பேர் இருக்காங்க. 8 குடும்பம் இருக்குது, அதில் ஒரு 16 பேர் இருப்பாங்க. என்ன கணக்கு அதுன்னா 16 பேர் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். 16 பேர் இருப்பாங்க. அந்த 16 பேருக்கும் தேவையான தினசரி உணவை அந்த 32 ஏக்கர் விளைநிலத்தில் உற்பத்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப சவாலான விஷயம். அப்படி இருக்கும்போது நாம் உணவுகளை எப்படியெல்லாம் சேமித்து வைக்கலாம், எந்தெந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்லாம், எதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் விதைகளை நம்ம வீணாக்கிறோம். ஆரஞ்சு பழ விதை இல்லை எலுமிச்சை பழ விதை இப்படி எல்லாத்தையும் வீணாக்கிறோம். அது மாதிரி வீணாக்காமல் எடுத்து வைக்கணும். பப்பாளி பழ விதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு அதை வந்து அரைச்சி அல்லது காய வச்சு பொடி பண்ணி அது கூட ஒரு வெல்லம் சேர்த்து, வெல்லமோ கருப்பட்டி வெல்லமோ ஏதோ இனிப்பான பொருள் வேறு ஒன்றோட சேர்த்து அதை வேற ஒரு உணவுப் பொருளாக மாற்றணும். வேறு ஒன்றாக மாற்றி அதை சேமித்து வைக்கணும். சேமித்து வச்சுட்டு தினமும் ஒரு ஸ்பூன், கைப்பிடி அந்த மாதிரி சாப்பிட்றோம். அது ஒரு வயிற்றை நிரப்புறதுக்கான ஒரு வழிமுறை. அதனால் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து உணவு தேவை என்பது அதை பூர்த்தி செய்வதற்கு ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவை.
எப்படியெல்லாம் உணவை பூர்த்தி செய்யலாம். இப்போ கடந்த காலங்களில் மக்கள் ஏன் பஞ்சத்தில் வாழ்ந்தாங்க, நிலம் தாராளமாக இருந்தது, ஆனால் பஞ்சத்தில் வாழ்ந்தாங்க. இப்போ கூட ஆப்பிரிக்காவில் பாருங்கள் பஞ்சமாக இருக்கும். நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டோம், ரொம்ப எலும்பு கூடலாம் போய் பஞ்சத்தில் அவங்க, அதுக்கு என்ன காரணம்னு தெரில. ஆனால் நம்ம கடந்த காலங்களில் பஞ்சம் வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும், இந்த மாதிரியான ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இல்லை, மூட நம்பிக்கை. ஒரு எப்படியெல்லாம் நம்ம விழிப்போடு இருக்கணும், உணவு பஞ்சம் வராமல் நம்ம எப்படியெல்லாம் விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அதான் ஆரஞ்சு பழம் சாப்பிட்ணுன்னா தோலோடு சாப்பிட்ணும், வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த தோலை வீணாக்கக்கூடாது, அதையும் சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு இப்போ நமக்கு அது சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போல்லாம் உணவு உற்பத்தி அதிகமாக இருக்குது, ரொம்ப ஏராளமாக உணவு உற்பத்தி அதிகமாகிடுச்சு. ஆனால் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வியாபாரம் விற்பனை எதுவும் கிடையாது. கடையில் போய் பணம் கொடுத்து பொருளை வாங்க முடியாது, ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தினசரி தேவையான உணவை உங்களுக்குன்னு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் கொடுக்கப்பட்ட 32 ஏக்கர் விளைநிலம். ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்கும், ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 32 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கூட்டு குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் தினசரி தேவையை அந்த 32 ஏக்கர் விளைநிலம் தான் பூர்த்தி செய்யும். அங்கேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு தான் அந்த உணவுப் பொருளை அவங்க சாப்பிடுவாங்க. அந்த குடும்பத்தில் 16 பேர் இருப்பாங்க. அந்த 16 பேர் அவங்க கூட்டு குடும்பத்துக்காக கொடுக்கப்பட்டுள்ள 32 ஏக்கர் விளைநிலத்தில் தான் அவங்க தினசரி உணவை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து என்ன கிடைக்குதோ அதை தான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எதெல்லாம் சாப்பிட்லான்னு யோசிக்கணும். நான் பழங்களை தான் சாப்பிடுவேன், காய்கறிகளை தான் சாப்பிடுவேன், இதை சாப்பிடுவேன் அப்படின்லாம் இல்லாமல் இன்னும் நம்ம உணவாக சாப்பிட்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆராயணும். எக்காரணம் கொண்டு அந்த மாமிசத்தை சாப்பிட்ற வழக்கத்துக்கு போயிடவே கூடாது. அது தாவரங்களை அடிப்படையாக கொண்ட உணவு முறைகள். எப்படியெல்லாம் இப்போ நம்ம உணவுகளை சேமித்து வைக்கலாம். புதுசாக இப்போ ஒரு ஆரஞ்சு பழ தோல் நிறைய மீந்து போச்சு, தோல் எல்லாத்தையும் சாப்பிட முடியாத நிலமை கூட வரலாம். அந்த தோலை எடுத்து வச்சு கொஞ்சம் காய வச்சு அதை பொடி பண்ணி, ஏதாவது உரல் இருக்கும் கொஞ்சம் இடித்து பொடி பண்ணி அதில் ஏதாவது வெல்லங்கள்லாம் சேர்த்து வேறு ஏதாவது சேர்த்து ஒரு வேர்க்கடலையை இடித்து பொடி பண்ணி அதையும் அந்த ஆரஞ்சு பழ தோல் காய வச்சு அரைச்ச அந்த பொடி இருக்குல்ல அதையும் சேர்த்து வேறு ஒன்றாக மாற்றி பார்க்கலாம். மாற்றி பார்த்து அதில் ஏதாவது கொஞ்சம் சுவை அது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். இப்படி நிறைய உணவுப் பொருளை ஒவ்வொருத்தருமே கண்டும் பிடிக்கணும், சேர்த்தும் வைக்கணும், சேமித்தும் வைக்கணும். உணவுப் பொருள் வெறும் தோட்டத்தில் போய் பழங்களை பறிப்பாங்க, காய்களை பறிப்பாங்க, அப்படி மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரியும் உணவுப் பொருளை நம்ம சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நிறைய உணவுப் பொருளை நம்ம செஞ்சு சேமித்து வைக்கணும். நிறைய மிட்டாய் மாதிரி சேமித்து வைக்கணும், மிட்டாயாக வச்சுக்கணும். மிட்டாயெல்லாம் இருக்கும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மிட்டாய் இருக்கும். என்ன மிட்டாய் இருக்குன்னா வேர்க்கடலை மிட்டாய், அப்புறம் எள்ளு மிட்டாய், இந்த மாதிரியான மிட்டாய்கள் அங்கேயும் இருக்கும். ஏன்னா வெல்லம் இருக்குது, வெல்லங்கிறத அவங்க காய்ச்சறது எவ்வளோ கஷ்டங்கிறது இருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க காய்ச்சுவாங்களா, அதற்கான வசதி இருக்குதா. கொஞ்ச காலம் இங்கேருந்து நாம் 2040க்கு பிறகு இங்கேருந்து நாம் எடுத்துகிட்டு போகிற பாத்திரங்கள்லாம் இருக்குது, அதை வச்சு அவங்க ஏதாவது வெல்லத்தை காய்ச்சி தயாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு காலம் கடந்து ஒரு 100-200 வருஷம் கழித்து அவங்களால இந்த வெல்லத்தெல்லாம் காய்க்க முடியுமான்னு யோசிக்கணும். அது அவங்க ஒருவேளை மண்பானை இதெல்லாம் வச்சு அவங்க காய்ச்சுவாங்க. இப்படி நம்ம ஒரு உணவுப் பொருளை எப்படியெல்லாம் நம்ம சேமித்து வைக்கணும். எப்போவுமே எனக்கு உணவு இல்லை, உணவு பஞ்சங்கிறது எப்போ வேணாலும் வரும். டெய்லி அதற்கான ஆபத்து அவங்களுக்கு இருக்குது. எவ்வளவு தான் வளமான பூமியாக இருந்தாலும் ஒரு ஊரில் இருக்கிற மக்களுக்கு அந்த ஊர் தான் உணவை தரப்போகிறது. வேறு எங்கேருந்து ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்க ரொம்ப விழிப்போடு இருக்கணும். அந்த ஊர்லேருந்து தினசரி உணவு தாராளமாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் முன்கூட்டியே என்னென்ன உணவுகளெல்லாம் செஞ்சு சேர்த்து வைக்க முடியும். ஏதாவது சுரக்காய் குடுவையில் சேமித்து வைக்கலாம், சுரக்காய் குடுவையில் சேமித்து வைக்கலாம். ஏதாவது ஒன்று சேமித்து இதை மிட்டாயி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போது மாம்பழம் நிறைய மீந்து போச்சா, அது விட்டால் அழுகி போயிடும் அப்படின்னா அதை வெட்டி கொஞ்சம் அப்படியே வெயிலில் உலர்த்தலாம். தேவைப்படும் போது ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். அழுகி போகாமல் அதை வேறு ஒன்றா மாற்றுறது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி நாம் கண்டுபிடிக்க வேண்டாம், அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்குது. உணவு பஞ்சத்தை அவங்க உணவு பஞ்சம் இல்லாமல் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத அவங்க கற்றுப்பாங்க.